Genius. Hi Genius. Today என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து க்ளோஸ் டெஸ்ட் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் ஸ்டாட்டிக் ஜிகே வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 months வந்து நம்ம வந்து பேங்க் எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ஆகஸ்ட்லேருந்து தான் எக்ஸாம்ஸ் வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் பேங்க் எக்ஸாம்னாலும் சரி எஸ்எஸ்சினாலும் சரி இங்கிலீஷ் வந்து என்னென்னா ரொம்ப வந்து க்ரூஷியல் பார்ட்டுன்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதனால் ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேவையும் இந்த இங்கிலீஷில் கொஞ்சம் யாரெல்லாம் கொஞ்சம் லேகாக இருக்கீங்களோ அவங்களாம் இந்த வீடியோஸ் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து கண்டினியூஸாக வந்து நான் வந்து என்னென்னா என்னோட வீடியோஸ் வந்து கொண்டு வர முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம க்ளோஸ் டெஸ்ட் சீரீஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு க்ளோஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஏ ஆப்ஷன் வரைக்கும் ரீட் பண்ணிட்டு அதில் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது வந்து என்னென்னா நமக்கு வந்து டைம் வேஸ்ட் தான். ஸோ ஃபுல் பேராகிராஃபே ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு அதில் பேராகிராஃப்ல வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிக்கோங்க. கேப்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து நீங்கள் வந்து போங்க. ஓகேவா? ஸோ க்ளோஸ் டெஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லையும் சரி மெயின்ஸ் எக்ஸாம்லையும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எதை அட்டன் பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் டெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மிஸ்பெல்ட்டு அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னா க்ளோஸ் டெஸ்ட் வரணும். ஏன்னா க்ளோஸ் டெஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சஸ்டைனபிலிட்டி எம்பசைஸ் த நீட் ஃபார் சொசைட்டி டு கன்சர்வ் resources, protect natural ecosystem, minimize pollution and promote social அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. அதாவது சஸ்டைனபிலிட்டினா நிலைத்தன்மை, அது வந்து எதை வலியுறுத்துது அப்படின்னா நம்ம சமூகம் வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து பாதுகாக்கணும், நேச்சுரல் எக்கோசிஸ்டத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், பொல்யூஷனை வந்து கட்டுப்படுத்தணும், அப்புறம் ப்ரமோட் சோஷியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், மேன்கைண்ட் இஸ் ஃபேஸிங் த கிரேட்டஸ்ட் த்ரெட் ஆஃப் கிளைமேட் எமர்ஜென்சி விச் இஸ் பீயிங் டேர்ம்ட் அஸ் கோட் ரெட் ஃபார் ஹியூமனிட்டி. அதாவது நம்ம மேன்கைண்ட்னா யாருன்னா நம்ம மனித இனம். நம்ம மனித இனம் வந்து என்ன ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு கிரேட்டஸ்ட் த்ரெட் ஆஃப், அதாவது காலநிலை மாற்றங்கள் இருக்குல்ல, அதோட ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம மனித இனம் வந்து இப்போ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை நம்ம என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கோட் ரெட் ஃபார் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு 2வது லைன்ல கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷன் அண்ட் இன்க்ரீசிங் பாப்புலேஷன் ஹாஸ் லீட் டு அன்பிரசிடென்டட் கிரைசிஸ் dash by over exploitation of natural resources and their contamination with toxic chemicals and pollutants. அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன்னா அதாவது இந்த தொழில் நவீன அர்பனைசேஷன் நகரமயமாக்கல், அடுத்து தொழில் மயமாக்கல், இதெல்லாம் அப்புறம் நம்ம மக்கள் தொகை கூடுதல இன்க்ரீசிங் பாப்புலேஷன், அதெல்லாம் என்ன அதனால என்ன நடக்குது அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து ஓவரால் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுரண்டுறோம். அதுக்கப்புறம் கண்டமினேஷன் ஆஃப் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ், கண்டமினேஷன் ஆஃப் மாசுபடுத்துறது. ஸோ அந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ்னால என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாசுபடுத்துறதுனால நம்ம வந்து என்னென்னா ஒரு அன்பிரசிடென்டட் கிரைசிஸ், ஒரு விளைவுகளை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா தேர் ஆர் ஃபார் ரீச்சிங் இம்பேக்ட்ஸ் ஆஃப் டேர் கிரீன் ஹவுஸ் கேசஸ் ஆன் அவர் பிளானட். ஸோ நம்ம பிளானட்ல வந்து என்னன்னா கிரீன் ஹவுஸ் பசுமை இல்ல வாயு வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு எஸ்டிமேட்ஸ் ஆஃப் வேரியஸ் ஏஜென்சிஸ் லைக் ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் டெவலப்மெண்ட்ங்கிறது ஒரு ஏஜென்சி. திஸ் வில் ரிசல்ட் இன் ரைஸ் ஆஃப் எர்த் டெம்பரேச்சர் பை 0.02 டிகிரி செல்சியஸ் பை 2050. ஸோ 2050 வந்து 2 டிகிரி செல்சியஸ் வந்து என்னாகும் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் அலார்மிங் சிச்சுவேஷன் இஸ் த மேஜர் அட்டென்ஷன் ஏரியா அண்ட் இட் இஸ் த நீட் ஃபார் த ஹவர் தட் இஸ் கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இன்வால்விங் இண்டிவிஜுவல்ஸ், கம்யூனிட்டிஸ், கண்ட்ரீஸ் அண்ட் த குளோபஸ் hold themselves with a basic principle of sustainability. அதாவது இந்த மாதிரிலாம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால இது நமக்கு ஒரு அலார்மிங் சிச்சுவேஷன்ஸ். ஸோ நம்ம கவர்மெண்ட்டும் சரி நான் கவர்மெண்ட்டும் சரி தனி மனிதர்களும் சரி கம்யூனிட்டிஸ் எல்லாருமே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு சஸ்டைனபிலிட்டி நிலைத்தன்மைங்கிற பிரின்சிபலை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் சொசைட்டி அண்ட் எக்கனாமி ஆர் டாஸ் ஆன் நேச்சர். ஸோ ஹியூமன் சொசைட்டி, அதுக்கடுத்து என்னன்னா எக்கனாமி, இது வந்து என்னன்னா ஒரு நேச்சர் அண்ட் ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ் வில் அலோ. எது வந்து என்னன்னா நம்ம ஹோமோசேபியன்ஸ் டு பர்சிஸ்ட் அண்ட் த்ரைவ் ஆன் திஸ் பிளானட். நம்ம ஹோமோசேபியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்திலே வந்தாங்க. அவங்க நிலைச்சு நிற்கணும், அவங்க ப்ராஸ்பர் ஆகணும் அப்படிங்கிறது கையில் வந்து இவங்க கையில் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எத்தனை பிளாங்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 blanks வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மீனிங் ஒவ்வொன்றுக்கெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா இதில் வந்து என்னன்னா க்ளோஸ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஷனில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸோட மீனிங் வந்து நமக்கு என்னது அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகேவா? ஸோ மீனிங் வந்து தெரியணும் அப்படின்னா டெய்லி வந்து என்ன வக்கப்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுங்க. என்னுடைய டெலிகிராம் சேனலில் வந்துட்டு நான் டெய்லி வந்து வக்கபுலரி வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெய்லி வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆப்டி அண்ட் ரீசனிங்கில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் என்னோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆட் ஆகிட்டு அதில் வந்து என்ன டவுட்னாலும் நீங்கள் வந்து கேளுங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா கிளியர் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஏஜஸ். ஸோ ஏஜஸ்னால் என்னது அப்படின்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்பான்சர்ஷிப். ஸ்பான்சர்ஷிப் தான் ஏஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அட்வென்ட் அப்படின்னா வர்றது, அரைவிங். பீகோலிக் அப்படிங்கிறது என்னென்னா பீஸ்ஃபுல். அண்ட் ஈக்விட்டி அப்படிங்கிறது என்னென்னா ரைட்னஸ். ஈக்குவட்டி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ரைட்னஸ், அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, லையபிலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஈக்குவட்டி அப்படிங்கிறது என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, லையபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தோம், சஸ்டைனபிலிட்டி, எம்பசிஸ், நீட் ஃபார் நம்ம வந்து ரிசோர்ஸஸ் அண்ட் எக்கோசிஸ்டத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாதுகாக்கணும் அப்படிலாம் பார்த்துக்கணும்ல. அப்போ ப்ரமோட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரமோட் பண்ணணும். அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஆப்ஷன் வந்து எங்கே அப்படின்னா ஈக்குவைட்டி. அப்போ ஆப்ஷன் டி தான் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். செகண்ட் வந்து என்னன்னா கர்வ்னு கொடுத்துருக்காங்க. கர்வ்னா கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கவைட்டட்னா ஸ்ட்ராங் டிசையர், ஒன்று மேலே ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு ஆசையை வச்சுருக்கிறது பேர் தான் கவைட்டட். கேட்டலைஸ்னா டு மேக் அ கெமிக்கல் ரியாக்ஷன் ஹேப்பன் ஃபாஸ்டர். அதாவது நம்ம சயின்ஸில் நிறைய படிச்சிருப்போம், வினையூக்கின்னு சொல்லி படிச்சிருப்போம். கேட்டலைஸ்டு ஒரு ரியாக்ஷனை வந்து கூட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதான் என்ன கேட்டலைஸ்ட். நெக்ஸ்ட் வந்து டியூரஸ். டியூரஸ் அப்படிங்கிறது என்னன்னா த்ரெட்ஸ், அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு டியூரஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து இங்கே செகண்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன் அண்ட் இன்க்ரீசிங் பாப்புலேஷன் ஹாஸ் லீட் டு அன்பிரசிடென்டட் கிரிசிஸ். ஸோ அன்பிரசிடென்டட் கிரிசிஸை வந்து அதிகப்படுத்துது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதிகப்படுத்துதுன்னா என்னது, வினையூக்கி, கேட்டலைஸ் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம இந்த பிளாங்க்ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து போட்டுருக்கணும். நெக்ஸ்ட் தேர் ஆர் ஃபார் ரீச்சிங் இம்பாக்ட்ஸ் ஆஃப் டேஸ் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபார் ரீச்சிங் இம்பாக்ட்ஸ் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படிங்கிறது என்னன்னா கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எவர் இன்க்ரீசிங் தான் ஆன்சராக வரும். எவர் மோர்னா ஆல்வேஸ்ன்னு சொல்லி அர்த்தம். எவர் லாஸ்டிங்னா லாஸ்டிங் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா எவர் இன்க்ரீசிங் அப்படிங்கிறது வரும். ஃபோர்த் என்னது அப்படின்னா ஸோ இதனால ஒரு ஆர்கனைசேஷன் வந்து டெம்பரேச்சர்லாம் இன்க்ரீஸ் ஆகும், அதனால் நம்மளால் மோர் அட்டென்ஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்ட்ரீஸ் அண்ட் குளோபஸ் ஹோல்ட் டேஸ் தெம்செல்ஸ் வித் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டியில் வந்து என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா எல்லாரும் அட்டென்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு சேம் இதை வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால சஸ்டைனபிலிட்டியை நிலைத்து நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அலைன்ஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன, டு ஃபாலோ த சேம். அப்போ ஆப்ஷன் டிக்கு என்ன வரும் அப்படின்னா அலைன்ஸ் அப்படிங்கிறது வரும். மிச்சம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன, எக்ஸுவர்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒமிட், ஏவலாஜி அப்படிங்கிறது என்ன ப்ரைஸ், எக்ஸுவர்ட்னா ஒமிட் பண்ணிக்கிறது, ஈயோலாஜி அப்படிங்கிறது என்ன ஒருத்தவங்களை ப்ரைஸ் பண்ணுறது, டிஸ்மல்னா ப்ளீக், அதாவது சேட்னஸாக இருக்கிறது பேர் தான் டிஸ்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈயோலாஜி அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு மாதிரி பயாலஜி. அப்போ பயாலஜி அப்படிங்கும்போது டாக்டருக்கு தான் பயாலஜி நிறைய படிப்பாங்க. ஸோ அவங்கள புகழ்ந்து பேசுவாங்க, ப்ரைஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸுவர்ட் எக்ஸைட் பண்ணுறது, வெளியேறது, ஸோ ஒமிட் ஆகுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைன்னா நமக்கு வந்து என்னன்னா வொக்காபுலரிலாம் நமக்கு என்னன்னா மறந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹியூமன் சொசைட்டிஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆர் டேஸ் ஆன் நேச்சர் அண்ட் ஒன்லி டேஸ் எக்ஸிஸ்டன்ஸ் வில் அலோ ஹோமோசேப்பியன்ஸ் டு பர்சிஸ்ட் அண்ட் thrive on this planet சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸோ டோயன்ங்கிறது a person of repute in his field. repute அப்படிங்கிறது புகழ் வாய்ந்த அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டிஸ்பெல், ரிமூவ் டவுட், எஃபெக்ட்னா எஃபெக்ட். ஸோ த்ரைவிங் அப்படிங்கிறது ப்ராஸ்பரிங், வளர்ச்சி அடைகிறது. ஸோ மனித குலமும் சரி சொசைட்டிஸ், ஹியூமன் சொசைட்டி எக்கனாமிக் ஆர் ப்ராஸ்பரிங் ஆன் நேச்சர். ஸோ நேச்சராகவே இது என்ன ஆகும் அப்படின்னா வளர்ச்சி அடையணும். அண்ட் ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸு ப்ராஸ்பரிங். அப்போ ஆப்ஷன் டி த்ரைவிங் அப்படிங்கிறது தான் என்ன வரும் அப்படின்னா ஆன்சராக வந்து வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எஃப். ஸோ ஃப்ரிஸ்க் அப்படிங்கிறதுனா ஒரு பர்சனை வந்து சர்ச் பண்ணுறதுன்னு அர்த்தம். எனிக்மா அப்படிங்கிறது பர்சன், ஹார்மோனியஸ். ஸோ நம்மளால என்ன பண்ணணும் அப்படின்னா ஹார்மோனியஸ் அப்படிங்கிறது ஒத்துழைக்கிறது, அது ஆக்ஷனில் வந்து இணக்கமாக இருக்கிறது அர்த்தம். ஸோ ஷோயிங் அக்கார்டிங் ஃபீலிங்ஸ் ஆர் ஆக்ஷன். அந்த ஃபீலிங்ஸில் வந்து நம்ம வந்து அதாவது அவங்க ஒரு இணக்கமாக இருந்தால் மட்டும்தான் ஹோமோசேமியன்ஸ் வந்து நிலைச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6th வந்து ஹார்மோனியஸ்.
ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சராக வரும். ஓகே, ஸோ இன்றைக்கான க்ளோஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் 1 வந்து நமக்கு என்னென்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் டெஸ்ட் அண்ட் எரர் ஸ்பாட்டு அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எது இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோவாக உங்களுக்காக போட போகிறேன். ஸோ இது வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா என்னோட டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து நான் வந்து வொக்காபுலரியே வந்து போடுவேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதோட கொஸ்டின் அதாவது போல் மாதிரி கண்டக்ட் பண்ணுவேன் நான். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.